ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக தான். நார்மலாகவே நம்ம இது ஆல்ரெடி நான் கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் ஏன்னா நார்மலாக எல்லாேருக்கும் கட்டிங் தெரியும், பாயில் பண்ணுறதோ தெரியும், எல்லாமே தெரியும். அது என்னத்துக்கு சும்மா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ட்டு நான் அது காமிக்கல. எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம சூப்பராக நம்ம எல்லா மசாலா சேர்த்துட்டு பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம ஒரு டிப் கூட பண்ண போகிறோம், ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி. இந்த மழை காலத்தில் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்க, நம்ம ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு 4லேருந்து 5 பீஸ் அளவு இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். ஒரு 80% அளவு பாயில் பண்ணி எடுத்துக்கணும் கிழங்கு. ஆறுனே நம்ம கொஞ்சம் ஒரு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இதில் தண்ணி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனால் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூனு. கிழங்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ. நான் 1 kg அளவு கிழங்கு நான் பண்ணியிருக்கிறேன். 3லேருந்து 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே போல் 4 டீஸ்பூன் நம்ம ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். சேம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அது கரெக்டாக எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளோரு பாருங்கள் 4 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலவே ஒரு 2 டீஸ்பூன் மைதா எடுத்துன்னுக்குறோம். இது 3வே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னுக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 kg கிழங்கு நான் கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 80% பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு சில்லி பவுடர் கலருக்கோசரம் எடுத்துன்னுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 100 டீஸ்பூன் அளவு எடுத்துன்னுக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலவே பாருங்கள், நம்ம இது இருக்குது பிஸாவில் வருது இல்லைங்களா, ஆரிகானோ, அந்த மாதிரி அது சேர்த்துக்கலாம். அது சீசனிங் எது இருந்தாலும் நீங்கள் அது சேர்த்துக்கலாம். ஒரு 2 பேக்கெட்டு, 2லேருந்து ஒரு 4 பேக்கெட் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி நார்மலாக இது உங்கள்கிட்ட பாட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த பிஸாவில் வருது எக்ஸ்ட்ரா, அது பவுச்சு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, ஃபுல்லாக நல்லா இது ஃபுல்லாக சால்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா நம்ம ஒரு கிழங்கு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அதில் கோட்டிங் நல்லா தெரியணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா இது திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள். இந்த அளவு திக்காக நான் எடுத்துக்கினேன். ரொம்ப தண்ணி பண்ணிடாதீங்க, தண்ணி இருந்தாக்கா கோட்டிங் நல்லா இருக்காது. அதுக்கோசரம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு. நான் காஞ்சி மிளகா நார்மலாக இருக்கிறது இல்லைங்களா, அது நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கினேன். கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கினேன், காரம் இருக்கும் இதில். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பெரிய கடாயத்தை வச்சுக்கிறோம். அதில் ஒன்றா பாருங்கள் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் இது எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். உளுர்தெல்லாம் எடுத்துக்கின்னு ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கோட்டிங் பாருங்கள், நல்லா நான் கிட்டேருந்து காமிச்சிக்கிறேன். கோட்டிங் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக நான் எல்லாம் காமிச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒன்று எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே அந்த சைடு இந்த சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஜாஸ்தி இல்லை, ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்ஸு. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இதே போல் நான் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிறது எல்லாமே சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒன்று ஒடிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் சேர்த்துனேன், நல்லா சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. பாருங்கள் ஒன்று உங்களுக்கு நான் காமிச்சேன். ஃபுல்லாக நல்லா கிழங்கெல்லாம் உள்ளே நல்லா இதாகிடுச்சு, வெந்துடுச்சு. சூப்பராக நம்மளது பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒன்று இது சாஸ் ரெடி பண்ணுறேன். மயோனிஸு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். கெச்சப் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே மஸ்டர்டு சாஸ் இருக்குது இல்லைங்களா, அது 1 டீஸ்பூனு. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டிப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க உங்களுக்கு இப்போ நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.